சுலைமான் நபியுடைய 3வது ஆலயம் என்று யூதர்கள் சொல்றாங்கல்ல. சாலமன் 3 டெம்பிள் என்று சொல்லுவாங்க. அதை வந்து மஸ்ஜிதுல் அக்ஸா இப்ப இருக்கிற அந்த இடத்துல தான் அது இருந்தது. மஸ்ஜிதுல் அக்ஸாவை பாலஸ்தீன்ல இருக்க அக்ஸாவை இடிச்சு விட்டு சாலமன் டெம்பிள் கட்டணும். ஏன்னா தஜ்ஜாலுக்கு ஆன வருகைக்கான நேரம் நெருங்கிடுச்சு. அதனால அதுக்கு முன்னாடியே அத கட்டணும்னு சொல்லிட்டு யூத குருமார்கள்லாம் சொல்றாங்கன்னு சொல்லி நெறைய வதந்திகள் வருது இல்லைங்களா? இது வந்து புரளியா இல்ல இது உண்மையா அப்படின்றத பார்க்க போறோங்க. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்து கட்டியதாக சொல்லப்படக்கூடிய ஆலயத்தை பற்றி நம்ம என்ன கேள்விப்படுறோம்னா, தற்போது இருக்கக்கூடிய யூதர்கள் வந்து அதன் சுவடுகளை தேடி வராங்க. எக்ஸ்கவேஷன் பண்றாங்க நெறைய. மேலும் மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய இடிபாடுகளுக்கு மேல, அதை மீண்டும் கட்ட விரும்புகின்றார்கள் என்று சொல்லப்படுது. நம்ம நியூஸ்லலாம் பார்க்கலாம். இந்த ஆலயம் என்பது என்ன? இதற்கு ஏதேனும் புனித தன்மை இருக்கா? அப்படின்றத பார்க்க போறோம். ஹைக்கல் சுலைமான் என்று சொல்லுவாங்க. அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும். நபிகளார் மீது ஸலவாத்தும் சலாமும் உண்டாவதாக. இந்த ஆலயம் என்பது யூதர்களுடைய சாலமனுடைய ஆலயம். சாலமன் டெம்பிள் என்று அழைக்கப்படும் கட்டிடம். எபிரேய மொழியில டெம்பிள் என்ற வார்த்தைக்கு இறைவனுடைய வீடு என்று பொருள். யூதர்களுடைய வரலாற்று கதைகள் படி, தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்து இந்த ஆலயத்திற்கான அடித்தளத்தை அமைத்தாங்க. ஆனா கட்டுமானம் தொடங்கறதுக்கு முன்னாடியே அவங்க மரணம் அடைஞ்சுட்டாங்கன்னு சொல்லப்படுது. பின்னர் அவருடைய மகன் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்து மோரியா மலை, அதாவது மவுண்ட் மோரியா என்று சொல்லுவாங்க. என்று சொல்லப்படக்கூடிய உயர்ந்த பகுதியின் மேல் அதை கட்டினாங்கன்னு சொல்லப்படுது. அதுவே தற்போது இருக்கக்கூடிய மஸ்ஜிதுல் அக்ஸாவும், குப்பத்து ஸக்ரா, அதாவது டோம் ஆஃப் த ராக்ன்னு சொல்லுவாங்க. அமைந்துள்ள பகுதி என்று அவங்க சொல்றாங்க. யூதர்களுடைய மனசுல இந்த ஆலயத்துக்கு மிகப்பெரிய ஒரு இடம் இருக்குங்க. என்ன சொல்றாங்கன்னா, இது உலகத்துடைய மிக முக்கியமான வழிபாட்டு இடம்னு சொல்றாங்க. சுலைமான் அவர்கள் வந்து யூத மதத்திற்காக இத கட்டுனாங்க. அ மேலும் வந்து சுலைமான் அவங்களுடைய மரணத்திற்கு பிறகு அவங்களுடைய பிள்ளைகளிடையே சச்சரவு ஏற்பட்டுச்சு. அதனால ராஜ்யம் வந்து 2 பகுதிகளா பிரிஞ்சுச்சுன்னு சொல்றாங்க. வடக்கு ராஜ்யம் வந்து இஸ்ராயேல் ராஜ்யம், அ அல்லது சமாரியா ராஜ்யம் சொல்லுவாங்க. தலைநகர் வந்து நாப்ளஸ் தெற்கு ராஜ்யம். நாப்ளஸ் தெற்கு ராஜ்யம் சொல்லுவாங்க. அதாவது யூதாவுடைய ராஜ்யம் சொல்லுவாங்க. ஜூடா கிங்டம். தலைநகர் இதற்கு வந்து ஜெருசலம், அல் குதுஸ். பின்னர் வந்து கிமு 721ல வடக்கு ராஜ்யம் அழிக்கப்பட்டுச்சு. சுமார் 150 ஆண்டுகளுக்கு பிறகு தெற்கு ராஜ்யமும் அழிக்கப்பட்டுச்சு. அதன் பிறகு யூதர்கள் மீண்டும் தங்களுடைய ராஜ்யத்தை அமைச்சு, ஆலயத்தை மீண்டும் கட்ட முயன்றாங்க. என்சைக்ளோபீடியா பிரிட்டானிகாவுடைய 1926ல என்ன கூறப்பட்டிருக்குன்னா, யூதர்கள் பலஸ்தீனத்தில மீண்டும் ஒன்றிணைந்து, யூத அரசை வந்து மீட்டெடுத்துட்டு, ஆலயத்தை மறுபடியும் கட்டி எழுப்பி, தாவூதுடைய அரியணையை வந்து ஜெருசலேம்ல மீண்டும் நிறுவ விரும்புறாங்க, அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ 3வது விஷயம் என்னன்னா, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்து இந்த ஆலயத்தை கட்டினாங்க என்பதை நிரூபிக்கும் எந்த உறுதியான வரலாற்று ஆதாரமும் இல்லை. ஆர்க்கியாலஜிக்கல் ஆதாரமும் இல்ல. எக்ஸ்கவேஷன் பண்ணா அதிகமா அது முஸ்லிம்களுடைய பகுதி என்பதுக்கு தான் நெறையா இது கிடைக்குது. ஆதாரங்கள் கிடைக்குது. எந்த சஹீஹான மூலமும் இதற்கு இல்ல. இப்போது யூத நூல்கள்ல வரக்கூடிய இந்த ஆலய வரலாற்றை பத்தி சுருக்கமா நம்ம பார்ப்போம். பின்னர் அது ஒரு புரளி என்பதை நம்மளே விளக்கும். யூதர்களுடைய கூற்றுப்படி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் தான் அடித்தளம் அமைச்சாங்கன்னு சொல்றாங்க. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கட்டுனதா சொல்றாங்க. கட்டுமானம் 7 ஆண்டுகள் நீடித்ததுன்னு சொல்றாங்க. 1,80,000 பேர் வேலை செஞ்சாங்களாம். இதனுடைய முதல் அழிவு இந்த டெம்பிளுடைய முதல் அழிவு வந்து கிமு 586ல பாபிலோனிய அரசன் நெபுத்நேச்சர் என்று சொல்லுவாங்க. நெபுட்சநேச்சர் அவன் வந்து அழிச்சான்னு சொல்லுவாங்க. மறுபடியும் அது கட்டப்பட்டுச்சு. அதாவது பாபிலோன்ல சிறைப்பட்டிருந்த யூதர்கள் வந்து திரும்பி வந்து அத கட்டுனாங்கன்னு சொல்லப்படுது. சுமார் கிமு 521. 2வது அழிவு ஏற்பட்டுச்சு. ரோம அரசன் வெஸ்பேசியனுடைய மகன் டைட்டஸ் வந்து அதை அழித்தான் என்று சொல்லப்படுது. நினைவு சின்னங்கள் பார்த்தீங்கன்னா, நினைவு சடங்குகள், யூத ரப்பிகள் ஆலயத்தை மறக்காமல் இருக்கிறதுக்கு, பிறப்பு, திருமணம், அவங்களுடைய மரணம், வீடு பூசறது போன்ற நிகழ்வுகள்ல ஒரு நினைவு சடங்காக இத வச்சிருக்காங்களாம் இன்னைய வரைக்கும். அழிக்கப்பட்ட ஒரு விஷயம், அதுக்கு கவலைப்படுறது. ஏற்கனவே பார்த்தோம் 521ல தான் திரும்பி வந்து யூதர்கள் அத கட்டுறாங்க. பாபிலோனிலிருந்து சிறைப்பட்டிருந்த யூதர்கள். சரிங்களா? இப்ப என்ன பார்க்க போறோம்னா, ஆ ஆப் மாதத்துல 9ஆம் நாள் தான் ஆலயம் வந்து அழிக்கப்பட்ட நாள் என்று அவங்க கருதுறாங்க. ஆண்டுதோறும் இதை கருதி நோன்பும் வைக்கிறாங்க அவங்க. ஃபாஸ்டிங் வைக்கிறாங்க. கிபி 135ல ஹேட்ரியன் காலத்துல நகரம் முழுமையா அழிக்கப்பட்டதா சொல்றாங்க. யூதர்கள் வெளியேற்றப்பட்டாங்களாம் அப்போ. இப்ப புதிய நகரம் வந்து ஈலியா கேப்பிட்டோலினா என்று பெயரிடப்பட்டதா சொல்றாங்க. கிறிஸ்தவ காலம் வந்து கிபி 313ல கான்ஸ்டன்டைன் ராஜா கிறிஸ்தவத்தை ஏற்றார். இப்ப தேவாலயங்கள் கட்டப்பட்டுச்சு. ஆலய இடம் வந்து குப்பை மேடாக மாற்றப்பட்டது. 19ஆம் நூற்றாண்டுக்கு பின்னர் யூதர்கள் மீண்டும் ஜெருசலேமை நினைவு கூறத் தொடங்குனாங்க. ஜியோனிஸ்ட் மாநாடுகள் நடத்தப்பட்டுச்சு. 1897ல வந்து ஃபாசல் மாநாடு தியோடர் ஹெர்சல் தலைமையில் நடந்தது.
சுவிட்சர்லாண்டில். ஸோ பாலஸ்தீனத்தில் யூத தேசம் அமைக்கணும், ஆலயத்தை மறுபடியும் கட்டணும் என்ற நோக்கத்தோடு அது நடைபெற்றது. யூதர்களுடைய முக்கிய கூற்றுகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெயிலிங் வால் சொல்லுவாங்க, புலம்பக்கூடிய சுவர் என்று. இதுதான் ஆலயத்துடைய சுவரை மிஞ்சி இருக்கக்கூடிய சுவடுன்னு சொல்கிறாங்க. அதில் அக்ஸா பள்ளிவாசல் வந்து ஆலயத்தின் மேல் கட்டப்பட்டிருக்குது. ஆகவே அக்ஸாவை இடித்த பிறகுதான் ஆலயத்தை கட்ட முடியும் என்று சொல்லாங்க. உலகின் மிகப்பெரிய புனிதமான இடம், சென்சிட்டிவான இடம், அது இடிக்கப்பட்டால் நிறைய பிரச்சனைகள், போர்கள் வரலாம். அடுத்தது வந்து சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோடு இந்த ஆலயத்தை இணைப்பது வந்து தவறு என்பதை காட்ட பல ஆதாரங்கள் இருக்குங்க. குரான்ல ஆலயம் என்ற குறிப்பே கிடையாது. குரான்ல தாவூத் அலைஹிஸ்ஸலாம் பத்தி வருது, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் பத்தி வருது, பெல்கிஸ் அரசி பத்தி வருது, எறும்பு பத்தி வருது, ஹூது பறவை பத்தி வருது, ஜின் பத்தி வருது, எல்லாமே வருது. ஆனா இவ்வளவு முக்கியமானதாக இருந்திருந்தா கண்டிப்பா இந்த ஆலயத்தை பத்தி குரான் பேசியிருக்கும்ல. பேசலன்னா அப்போ அங்க சந்தேகம் வருது. யூத நூல்களை நம்ப முடியாது. இந்த ஆலய கதை முழுவதும் யூத நூல்கள்ல மட்டும்தான் இருக்கு. பைபிள்ல கூட மாற்றப்பட்டதாக பல அறிஞர்கள் ஒப்புக்கொண்டுள்ளாங்க. அதுல சேர்த்தல், நீக்கல், திருத்தம் நடைபெற்றிருக்கு. ஸோ மேரிஸ் புக்கையில் என்ன சொல்றாருன்னா, சாமுவல் மற்றும் கிங்ஸ் நூல்ல வந்து வரலாறும் புரளிகளும் கலந்தவை அது. பிழைகள் நிறைய இருக்கு. ஸோ ஒரே சம்பவம் பலமுறை வருது. பைபிள் தானே முரண்படுகிறது. கிங்ஸ் 1ல வந்து மேற்பார்வையாளர் 3300, 2 கிரானிக்கல்ஸ்ல வந்து 3600, ரெண்டும் இறைவனுடைய வெளிப்பாடு என்றால் ஏன் முரண்பாடு? முரண்பாடு இருக்காது இல்லையா? கரெக்டா இருக்கு. ஸோ கட்டிட அளவுகள் வந்து அபத்தமானவையா இருக்கு. அவங்க சொல்லக்கூடிய பொருட்கள்லாம் பார்த்தீங்கன்னா 1.6 டன் தங்கம், 1.6 டன் வெள்ளி, எண்ணற்ற இரும்பு, செம்பு, 1,80,000 தொழிலாளர்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஆனால் ஆலய அளவு பார்த்தீங்கன்னா நீளம் வந்து 30 மீட்டரா, அகலம் 10 மீட்டரா, உயரம் 15 மீட்டரா. மொத்தம் வெறும் 300 மீட்டர் ஸ்கொயர் தான் இருக்கு. அவ்வளவு சிறிய கட்டிடத்திற்கு 7 வருடங்கள் ஆச்சா கட்டுறதுக்கு? அதுவும் 1,80,000 பேர் கட்டினாங்களா? இவ்வளவு தங்கம்? இது எல்லாம் மிகைப்படுத்தப்பட்ட கற்பனை என்று ஆசிரியர்கள் கூறுகிறார்கள். ஸோ யூதர்களுக்குள்ளேயே இடம் பற்றிய கருத்து வேறுபாடு இருக்கு. சிலர் வந்து நாப்லஸ், சிலர் வந்து ஜெருசலேம் வடப்பகுதின்றாங்க, சிலர் டான் மலையில அது இருந்தது என்று சொல்றாங்க. இதுவே உறுதியான ஆதாரம் கிடையாது. அவங்களே முரண்படுறாங்க. ஸோ முழுமையாக அழிக்கப்பட்டதாகவே அவர்கள் சொல்றாங்க. கிபி 70ல வந்து ஜெருசலேம் முழுமையாக அழிக்கப்பட்டுச்சு அப்படின்னா 2000 ஆண்டுகள் கழித்து அதை தேடுவது அர்த்தமற்ற ஒரு விஷயம் இல்லைங்களா? அல் அக்ஸா வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் கட்டினாங்க என்று சொல்லப்படுது. முதல்ல மஸ்ஜிதுல் ஹராம் கட்டப்பட்டது, பிறகு 40 ஆண்டுகளுக்கு பிறகு மஸ்ஜிதுல் அக்ஸா கட்டப்பட்டதுன்னு ஹதீஸ்ல வருது. இதனால் அல் அக்ஸா வந்து சுலைமான் காலத்துக்கு நூற்றாண்டுகளுக்கு முன்பே இருந்ததுன்னு தெரியுது. ஆனால் ஒரு நபி கட்டிய பள்ளிவாசலை மற்றொரு நபி இடித்தார் என்று கூறுவது பொருந்தாது. ஸோ ஆலய சிந்தனை வந்து ஒரு புற மத கருத்து என்று சொல்லலாம். பழைய ஈராக், சிரியா, எகிப்து நாடுகள்ல கடவுள்கள் பூமிக்கு வந்தா பெரிய ஆலயங்கள்ல தங்குவாங்க என்ற நம்பிக்கை இருக்கு. ஆகவே இது கானானிய புறமத சிந்தனை, கேனனோட புறமத சிந்தனை என்று சில ஆய்வாளர்கள் சொல்றாங்க. மேலும் அகழ்வாராய்ச்சியில ஆதாரங்கள் நமக்கு கிடைக்கல. 1968 முதல் யூதர்கள் அக்ஸா கீழே தோண்டுன்னு தோன்றுறாங்க, அகழ்வாராய்ச்சி செய்கிறாங்க. ஆனால் ஒன்றும் தென்படலை. முஸ்லீம்களுடையதுன்னு தான் நிறைய ஆதாரம் கிடைக்குதான். ஆர்கியாலஜிஸ்ட் இஸ்ரேல் ஃபிங்கல்ஸ்டீன் என்ன சொல்றாருன்னா, ஆலயத்திற்கான எந்த ஆதாரமும் எங்களுக்கு கிடைக்கல. அப்புறம் கார்டன் பிரான்ஸ் என்ன சொல்றாருன்னா, ஆலயம் எங்கே என்று யாருக்கும் தெரியாதுன்னு சொல்றாரு. புராக் சுவர் பற்றிய கூற்று யூதர்கள் வந்து வெயிலிங் வால், எங்கள் ஆலய சுவர் என்று சொல்றாங்க. ஆனால் 1930ல் சர்வதேச ஆய்வுக்குழு என்ன சொல்லுதுன்னா, அது முஸ்லீம்களுடைய உரிமை என்று நிரூபிச்சிச்சு. அதற்கான டாக்குமெண்ட்ஸ். உமர் ரலியல்லாஹு காலத்தில் முஸ்லீம்கள் ஜெருசலேமுக்கு நுழைந்த போது யூத ஆலயத்தை இடித்தாங்க என்று எந்த வரலாற்றுமே கிடையாது. சுலைமான் கட்டியது அல் மஸ்ஜிதுல் அக்ஸா தானே தவிர, வரலாற்று ஆசிரியர்கள் போன்ற இப்னுல் இப்ரி சொல்றாங்க சுலைமான் தனது ஆட்சியின் 4வது ஆண்டில் பைதுல் மக்தஸை கட்டின தொடங்கினாங்கன்னு சொல்லப்படுது. ஸோ ஆலயம் இருந்திருந்தாலும் முஸ்லீம்களுக்கே அது அதிக உரிமை. ஃபார் எக்ஸாம்பிள் இருந்தாலும், ஏன்னா தாவூத் அலைஹிஸ்ஸலாம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் 2 பேரும் அல்லாஹ்வுடைய நபிமார்கள். முஸ்லீம்கள் தான் அவங்கள வந்து முழுவதுமாக நம்புறாங்க, எந்த ஒரு திரிப்பும் இல்லாமல். ஆனால் யூதர்கள் வந்து அவங்களை வெறும் அரசர்களாக பார்க்குறாங்க. அவங்கள பற்றி நிறைய தவறாகவும் சொல்லியிருக்கிறாங்க அவங்க வேத நூல்களில். ஸோ பாபிலோன் சிறைக்கு பிறகு கதைகள் சேர்க்கப்பட்டிருக்கலாம்னு சொல்லி சிலர் சொல்கிறாங்க. பைபிளில் பார்த்தீங்கன்னா பாபிலோன் சிறை காலத்தில் எழுதப்பட்டது என்று சொல்லப்படுது. அதனால் யூதர்களை ஜெருசலேமுக்கு மீண்டும் இழுக்க ஆலயம் பற்றிய கதைகள் உருவாக்கப்பட்டிருக்கலாம் என்று சொல்லப்படுது. ஸோ இந்த அனைத்து ஆதாரங்களும் வச்சு பார்த்தோம்னா சுலைமான் ஆலயம் என்பது ஒரு புரளி, ஒரு மித் என்பது நமக்கு தெரியுது. பைபிளுடைய ஆசிரியர்கள் உருவாக்கிய கதை என்பதை காட்டுகின்றன என்று நம்ம சொல்கிறோம். அல்லாஹ் ஆலம், அல்லாஹ் உண்மை அறிந்தவன். யூதர்களை ஜெருசலேமுடன் இணைக்க அரசியல் மற்றும் மத நோக்கங்களுக்காக இந்த கதையை உருவாக்கியதாக சொல்லப்படுது. உலமாக்கள் அப்படி சொல்றாங்க. மேலதிக தகவல்களுக்கு வந்து அல் ஹைக்கல் அல் மஅசூம் பைனல் வஹம் வல் ஹகீகா என்ற புத்தகத்தை படிங்க. நக்தல் மசாயிம் அல் சுஹ்யூனியா பி ஹைக்கல் சுலைமான் என்ற நூலையும் நீங்க படிங்க. முதல் நூல் வந்து டாக்டர் அப்துல் நாசிர் காசிம் அல் ஃபர்ரா என்ற அறிஞர் எழுதினது. இரண்டாவது நக்தல் மசாயிம் என்ற நூல் வந்து
சாலி ஹுசைன் அல் ரகாப் இருந்தது ரொம்ப சிறந்த நூல். ரொம்ப டீட்டெயில்டாக கொடுத்துருப்பாங்க பல ஆதாரங்கள். அதுவும் அவங்களுடைய யூத மத குருமார்கள், அவங்களுடைய நான் முஸ்லீம் ஹிஸ்டாரியன்ஸ், ஆர்காலஜிஸ்ட் சொன்னது நிறைய ஆதாரங்கள் காட்டியிருப்பாங்க. அது ஒரு புரளி என்பது உண்மை இல்லை. ஸோ தஜ்ஜாலோட வருகை நெருங்கி விட்டது, அதனால அதை கட்டி முடிக்கணும் அப்படின்லாம் யூத குருமார்கள் சொல்றாங்க. இது எல்லாம் அதனால அவங்க ரொம்ப முக்கியத்துவமா பார்க்குறாங்க இதை கட்டப்படுறது.